வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். ஏற்கனவே அன்பு அவன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டான். மூர்த்தியும் செட்டில் ஆயிடுவாரு. போதும் கயல், இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கோ. சும்மா எல்லா விஷயத்திலயும் என்ன கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காத. இது பாரு, என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நான் சொன்ன மாதிரி லோன் வந்ததும் நம்ம தனி கொடுத்தனும் போயிடலாம். அங்கிருந்து நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற அதை பண்ணு. அதை நான் தடுக்க மாட்டேன். ஏன்னா நீ யாருக்காகவும் உன்னோட குணத்தை நீ மாத்திக்க மாட்ட. நான் மாத்திக்கன்னு சொல்லவும் மாட்டேன். ஏன்னா நீ இப்படிதான். ஆனா மத்தவங்களும் உன்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். அதைத்தான் என்னால ஏத்துக்க முடியல. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. லோன் வந்ததும் நம்ம தனியா வீடு பார்த்து போயிடலாம். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஐயோ இல்ல, எனக்கு உங்களோட ஃபீலிங்ஸ் நல்லா புரியுது. இல்ல, என் ஃபீலிங்ஸ் உனக்கு புரிஞ்சிருந்தா எப்போ நான் சொல்றதை நீ கேட்டிருப்ப. ஆனா நீ எப்பவுமே உன் குடும்பம், அண்ணன், தங்கச்சின்னு அவங்கள பத்தி தான் யோசிக்கிற. அதை நான் தப்புன்னு சொல்லல. ஆனா உன்ன மாதிரி இங்க யாரும் யோசிக்கலங்கிறத நீ புரிஞ்சுக்கணும்னு தான் நான் சொல்றேன். உன் ஃபீலிங்ஸ்க்கு மதிப்பு கொடுத்துதான் நான் இன்னும் இந்த வீட்டுல இருக்கேன். இல்லைன்னா என்னைக்கோ நான் இந்த வீட்டை விட்டு போயிருப்பேன். இங்க பாரு, இன்னைக்கு அவங்க வாழ்க்கைக்குள்ள வராதுன்னு சொன்னவங்க நாளைக்கு இந்த வீட்டுக்குள்ள வராதுன்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னா எனக்கு இங்க யாரு எப்ப எப்படி பேசுவாங்கன்னு கணிக்க முடியல. இல்லங்க, அப்படியெல்லாம் நடக்காது. நீங்களா ஏன் இப்படி எல்லாம் கற்பனை பண்ணிக்கிறீங்க? இது நான் கற்பனை பண்ணிக்கிறேனா? கயல், நான் சொல்றது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது? இப்படி என்ன நடந்தாலும் இப்படி சாதாரணமாவே பேசுற? நீங்க ஏன் இடத்துல இருந்து பார்த்தாதான் உங்களுக்கு இது புரியும். உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கேன், இந்த குடும்பம் எனக்கு எந்த அளவுக்கு முக்கியம். நான் ஏன் தனியா வரமாட்டேன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அப்புறம் திரும்ப திரும்ப அதையே சொன்னா நான் என்னதான் பண்றது சொல்லுங்க? உங்க வாயில இருந்து சமீப காலமா வீட்டை விட்டு போயிடலாங்கிறது மட்டும் தான் வந்துகிட்டு இருக்கு. எனக்கு அவங்க பேசுறதை விட வீட்டை விட்டு தனியா போயிடலான்னு சொல்றதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்னடனா குடும்பத்துல வர சின்ன சின்ன சண்டைங்க எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தனியா போயிடலான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நான் எப்படி என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல. இங்க பாருங்க, நீங்க உங்க வீட்டுக்கு ஒரே பையன். ஆனா நான் அப்படி இல்லை. என் கூட பிறந்தவங்க 4 பேர். சின்ன வயசுல இருந்து ஒரே வீட்டுல நாங்க ஒன்னா வளர்ந்தவங்க. அப்படி பாசமா வளர்ந்துட்டு இப்போ ஒரேடியா எப்படி நான் பிரிஞ்சு போக முடியும்? அத ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இத்தனை வருஷமா ஒன்னா இருந்துட்டு இப்போ திடீர்னு பிரிஞ்சு போகணும்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா? என்னால முடியாது. இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் ஒண்டி கட்டையா பிறந்தவன், அதனால எனக்கு கூட பிறந்தவங்க பாசம்னா என்னன்னு தெரியாதுன்னு சொல்றியா? ஐயோ இல்லங்க, நீங்க தப்பா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நான் நீ அந்த அர்த்தத்துல தான் சொன்ன. இல்ல. எழல் எழல் ஆனந்தி, நீ போய் முதல்ல எழல் நில்லுங்க. எங்க நில்லுங்க மாப்பிள்ள. அம்மா இருமா வந்துறேன். அக்கா கயல், எழல் எழல் நில்லுங்க. எழல் நில்லுங்க. எழல் எங்க புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. எழல் எழல் ப்ளீஸ் நில்லுங்க ஒரு நிமிஷம். எழல் எங்க நில்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. நில்லுங்க எழல் ஒரு நிமிஷம். எங்க தான் போறீங்க? நான் எங்கேயோ போறேன். எனக்கு தான் உன்ன மாதிரி கூட பிறந்தவங்க யாருமே இல்லல்ல. நான் எங்கேயோ போறேன். ஐயோ இல்ல, நான் சொன்னது நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் சத்தியமா அந்த அர்த்தத்துல சொல்லல. எந்த அர்த்தத்துல சொன்ன? எந்த அர்த்தத்துல சொன்ன? சொல்லு, எப்படி சொன்ன? உன் கூட பிறந்தவங்க உன்னை கஷ்டப்படுத்துறாங்கன்னு தனியா போலான்னு சொன்னா நீ என்னன்னா என் கூட பிறந்தவங்க யாருமே இல்லைன்னு சொல்லி என்னையே கஷ்டப்படுத்துறியா? ஏன் இப்படி புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க?